ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயு ஆரி ஒர்க். நம்ம ஆரி ஒர்க் லேர்னிங்கில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஜரி த்ரெட்டை வச்சு தான் அந்த ஸ்டிச் பண்ண போகிறேன். பேசிக்காக ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜரி த்ரெட்டோட எண்டில் ஒரு நாட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். நார்மல் ஆரி நீடில் எடுத்து நான் ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணுறேன். ஆல்ரெடி செயின் ஸ்டிச் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இது ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனோட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. அந்த லைனோட லெஃப்ட் அண்ட் ரைட்லேயே வரணும். பார்க்கும்போது இந்த லைனோடையே இருக்கணும். நீங்கள் ஒரு லைன் வரையாமல் இதை போட்டிங்கன்னா ஒரு பக்கமாக திரும்பிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஒரு ஸ்டிச் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாததுக்கு முன்னாடி வரைக்கும் வரைஞ்சி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நாட் பண்ணி முடிக்கிறேன். பேசிக்காக ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் ஏதாவது ஒரு ஓரத்தில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஸ்டிச்சு. இப்போ இதே ஸ்டிச்சை யூஸ்வலாக எப்படி போடுவோன்னு பார்க்கலாம். நான் அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். பக்கத்துலேயே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் போட போகிறேன். ஆரி ஒர்க்கில் இந்த ஸ்டிச் மேக்ஸிமம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு பார்டர் லைன் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இருக்க துணியை நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சஸ் பிரியாது. ஸோ அதுக்காக தான் இதை போடுவோம். பேசிக்காக இந்த ஸ்டிச் எப்படி போடுவோம்னா, முதல்ல ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஜிக்ஸாக் போடணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 இல்லை 6 லைன் 6 செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போ இதோட எண்டில் ஒரு நாட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ செயின் ஸ்டிச் அழகாக வந்துடுச்சு. இது நான் நெட்டில் பண்ணுறனால உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோட எண்டில் நான் கட் பண்ணாமல் விட்டேன்னா கஷ்டமாக இருக்கும்னு எண்டு கட் பண்ணிட்டு திருப்பி நாட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக துணியில் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. இப்போது இந்த செயின் ஸ்டிச்சை ஒரு லைனாக நான் திங்க் பண்ணிக்கிட்டு அதோட லெஃப்ட்லையும் ரைட்லையும் ஜிக்ஸாக் ஸ்டிச் கண்டினியூஸாக போடுறேன். இந்த செயின் ஸ்டிச் மேலே போடுற ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் யூஸ்வலாக எல்லாருமே அந்த பார்டர் லைனுக்கு போட்டுப்பாங்க. இதோட எண்ட்லையும் ஒரு நாட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். இதுதான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கிற துணியை கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் அவரவே அவராது. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பார்டர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா ஃபில்லிங்காக தெரியும் நீங்கள் எண்டில் போடும்போது. நெக்ஸ்ட்டு இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரியே ட்ரையாங்கிள் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது இந்த ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். நிறையா டிசைனில் இந்த ஸ்டிச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரியே இந்த லைனோட லெஃப்டில் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச்னால் என்னென்னா, நம்ம செயினையே ரொம்ப சின்ன செயினாக நம்ம போடுறது தான் லாக்கு. அது நமக்கு ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியும், அதுதான் லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு லாங் செயின், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் ஸ்டிச். ஸோ இந்த கண்டினியூஸாக அந்த லாக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடும்போது பக்கத்தில் திரும்பணும், வேறு ஒரு டைரெக்ஷனுக்கு நம்ம போகணும்னா அந்த ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம செயினை திருப்ப முடியும். அதிலே நம்ம திருப்பினோன்னா அந்த மாதிரி வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டினியூஸாக இந்த ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் எல்லாத்தோட கார்னர்லையும் ஒரு லாக் போட்டுட்டு தான் நான் திருப்புறேன்.
அப்போது அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கூராக நமக்கு அழகாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ இந்த எல்லா ட்ரையாங்கிள்குள்ளே வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம், லீஃபு, பீட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதோட எண்டில் வந்து போட்டுட்டு நான் ஒரு நாட் பண்ணி முடிக்க போகிறேன். இதான் அந்த ட்ரையாங்கிள் ஸ்டிச்சு. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.